வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இன்றைய பூக்கள் பறிக்கலாம். டைம் வந்து மார்னிங் 10:30 மணிக்கு இப்படி பூத்துருக்கு. எல்லா டைம்லேயும் பறிக்கிறேன். என்னென்ன டைமில் என்ன மாதிரி இந்த பூக்கள் விரிஞ்சிருக்கு, எந்தெந்த டைமில் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவனித்து பறிக்கிறாங்க. இந்த டைமுக்கு இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு. இது பறிக்கிற டைம் தான். இந்த டைம் வந்து இந்த பூ பறிக்கிற டைம். ஈஸியாக வருது. மார்னிங் பறிச்சோம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ ஈஸியாக வருது. இந்த கலரில் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நான். சாரீஸ் இன்னமும் இருக்குது. நிறைய சாரீஸ் இந்த கலரில் எடுத்து கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதில் ஒரே ஒரு கிலோ பிங்க் டிசம்பர் இருந்துக்கிட்டு அது சரியாக பூக்க மாட்டேன்து. இருக்கட்டும், இது பறிச்சுக்கலாம். இதுக்கு ஒன்ஸ் பிரச்சனை வந்துச்சு, அது அப்படியே மறுபடியும் அதில் இருந்து மேல்றது கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நல்ல செடி சூப்பராக இருந்துச்சு. அப்போல்லாம் கண்டுக்கல, நான் பார்த்துக்கோ விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன். செடி இப்படி இது பண்ணிட்டுமே கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஒயிட் டிசம்பர் பறிச்சுக்கலாம். தலை ஃபுல்லாக பிடிச்சிக்குது இந்த பூ வச்சுன்னு. இந்த 3 செடியாக 3 கலரும் தலைக்கு ஃபுல்லு ஆகிடுது. பின்னாடி கட்டை மாதிரி. கல்யாண பொண்ணுக்கு பூ வைப்பாங்கல்ல, முன்னாடி காலத்தில் இப்படி வைப்பாங்க. இந்த காலமும் என்னென்னது பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு தெரியுதுங்க. பிளாஸ்டிக் பூ கொடுமை. அந்த அரும்பு மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கிற ஒரு ஒயிட்டு, அது மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் ஜோடிச்சு வச்சிடுறாங்க. அதை வாங்கிட்டு வந்து தலையில் வச்சுக்கிதுங்க. என்னத்த சொல்கிறது. மல்லி முல்லையை தலையில் வச்சா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னா அப்படி கும்னு வாசனை அடிக்கும். அப்படி இருக்கும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த பூ தான் ஒரு பெரிய அடையாளத்தை காட்டும். அது தனிப்பட்ட முறையில் எல்லோரும் தான் பூ வைப்போம். இந்த மாலை அது வாசனை பூவாக இருக்கும். ரோஜா அந்த காலத்தை பன்னீர் ரோஜா வச்சு என்றைக்கு தான் அந்த மாதிரி மாலைங்களும் வரப்போதோ தெரியல. பன்னீர் ரோஜா இப்போதானே இன்னும் ஹைப்ரிட் கண்டுபிடிச்சி டிசைனாக வச்சிட்ருக்காங்க. அந்த காலத்தில் ஹைப்ரிட் ரோஜா, நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, அதை பூத்து ஒரே மாதிரி இருக்கிற பூவை எடுத்து மாலை கட்டி அதை வந்து ஒரு நைலான் ஒரு சிக்கனா நூல் இருக்கும்.
அத்தை ஃபுல்லாக சுற்றி வைப்பாங்க. அந்த ஜிகினா நூல் இப்போ மினு அந்த மாலையை பொண்ணு மாப்பிள்ளை கழுத்தில் போட்டால் அதான் எப்போ அப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் திரும்பி என்னைக்கு வரப்போகுது. இன்னொரு செடியில் இருக்கு டிசம்பர், அதை பறிக்கிறதுக்காக அப்படியே சுற்றின்னு வந்துட்டேன். எதுக்கு வீடியோ கட் பண்ணிட்டேன்ட்டு. பிடுங்கி போடுறோன்னு பின்னாடி தான் நிறைய கணிக்கிறோம். மொக்கு வச்சுக்கிட்டு இருக்குது. நேற்று கூட பிடுங்கிறதுக்கு பிடிச்சிட்டேன் இப்படி. ஆனால் அந்த மொக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு செடி மட்டும் பிடுங்கி போட்டுட்டேன்னு சும்மா இருக்கிற செடிங்களும் காய்க்க விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பாருங்க. அழுக்கு அழுக்கு அழுக்கு. இந்த கலர் செடி தான் சூப்பராக இருக்குது.